டேய் விஸ்வா, என்னடாச்சு? குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல என்னடா நடந்துச்சு? அன்பரசி ஜெயிச்சிட்டானே. மெய்யாலுமா சொல்ற? அச்சு தூள் பண்ணிட்டீங்க அன்பரசி. நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம கணிப்பு மிஸ்ஸே ஆகாது. அன்பரசி, இப்ப ஜெயிச்ச மாதிரி நீங்க ஃபைனல்லையும் ஜெயிச்சிரணும். என்ன? அம்மா அம்மா அம்மா, என்னம்மா அன்பரசி குவாலிஃபிகேஷன்ல ஜெயிச்சிட்டான்னு சொல்றேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அம்மா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் ஆன ஒரே ஆளு அன்பரசி தான்மா. இப்ப அவ நேஷனல் லெவல்ல கலந்துக்க போறாமா. அம்மா, இவ மட்டும் ஜெயிச்சிட்டானா நம்ம இந்தியா சார்பா வர எல்லா கேம்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் அன்பரசி தாமா கலந்துக்க போறா. அம்மா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க எதுவுமே பேசாம இருந்தா எப்படிமா? அட்லீஸ்ட் ஒரு விஷாது பண்ணலாம்ல. அத்தை, இது வரைக்கும் நான் உங்களை ஒரு அத்தைய மட்டும் பார்க்கல, என்னோட அம்மாவாவும் தான் பார்த்திருக்கேன். இந்நேரம் என் அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நான் ஜெயிச்ச சந்தோஷத்துல அவங்கள கட்டி பிடிச்சு அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மான்னு கத்தி சொல்லிருப்பேன். எங்க அம்மா உயிரோட இல்லைனாலும் எங்க அம்மாவா நிக்கிற உங்ககிட்ட என்னோட வெற்றிய சந்தோஷமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்ல கலந்துக்கிறது, கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் உங்க பேச்சை மீறி இந்த கேம்ல கலந்துக்கிட்டேன். நான் ஜெயிச்சது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் உங்க விருப்பத்துக்கு மாறா போட்டியில கலந்துகிட்டேனேன்னு யோசிக்கும் போது என்னால இந்த வெற்றியை நினைச்சு முழு மனசா சந்தோஷப்பட்டுக்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அன்பரசி, நீ அழாதம்மா. நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. நீ இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கன்னா அதை நினைச்சு நாங்க பெருமையும் சந்தோஷம் தான் படுறோம். நீ எதை நினைச்சும் கவலைப்படாதம்மா, நாங்க உன் கூட இருக்கோம்மா. சரி, நீ இப்ப ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். விஸ்வா, கூட்டிட்டு போ. போ கூட்டிட்டு போ. அன்பரசி வா. அன்பரசி மேடம், விஸ்வா சார். ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க ஜீ நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். நடந்து முடிஞ்ச தேசிய அளவிலான தகுதி சுற்றுல நீங்க வெற்றி அடைஞ்சு அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கீங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டோட அடையாளமா நீங்க இன்னைக்கு மாறி இருக்கீங்க. நடக்க போற நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் பத்தி ஒரு கவர் ஸ்டோரி பண்ண போறோம். அதனால உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கோம். பேட்டி எடுக்கலாமா? எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். என்னமா கேள்வி கேக்குறீங்க? எங்க அன்பரசி ஜெயிச்சு எங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய பெருமை சேர்த்திருக்காங்க. நீங்க அத ஊர உலகத்துக்கு சொல்ல ஆசைப்படுறீங்க. பெட்டி தானே, தாராளமா எடுத்துக்கோங்க. நானே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இவன் தான் விஸ்வா, என் தம்பி. அன்பரசியோட ஹஸ்பண்ட். அவங்க என் மம்மி. அந்த பக்கம் நிக்கிறது என் டாடி.
இவங்க 2 பேரும் தான் அன்பரசியோட மாமனார் மாமியார். அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அது வேற யாரும் இல்ல, நான் தான். என் பேர் ஜெய், விஸ்வாவோட அண்ணன். இது என் டார்லிங், என்னோட வைஃப் அனன்யா. இவங்க வந்துட்டு அன்பரசியோட தங்கச்சி. சார், நீங்க முதல்ல சொல்லுங்க சார். உங்க மருமகளோட வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலும் எல்லார் வீட்லயும், அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டியில கலந்துக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படி உங்க மருமகளுக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் மருமகளோட வெற்றிக்கு நாங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டா இருந்ததில்ல. இன்னைக்கு அன்பரசி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னா இதுக்கெல்லாம் காரணம் என் பையன் விஸ்வாதான். அவன் தான் என் மருமகளோட கனவை நிறைவேற்றணும்னு போராடிட்டு இருந்தான். நைனா, உன் மேல உள்ள கோவலாம் பறந்துருச்சு. அதனால அவன் சொன்னாதான் சரியா இருக்கும். சார், நீங்க சொல்லுங்க சார். இது அன்பரசிக்கு மட்டும் இல்ல, அவங்க ஜெயிச்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? உண்மையை சொல்லணும்னா என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என் அன்பரசி ஜெயிச்சிட்டான்ற சந்தோஷத்தையும் தாண்டி அவளோட வெற்றிக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணமா இருக்கேன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு சொல்லிட முடியாது. நான் ஒரு ஹஸ்பண்டா என் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டை அவளுக்கு நான் கொடுத்தேன். அதை மட்டும்தான் நான் பண்ணேன். மற்றபடி இது எல்லாமே அன்பரசியோட விடாமுயற்சியும் அவளோட கடின உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றி. என் அன்பரசியோட கனவை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாவ், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் தான் சார் நீங்க. அன்பரசி, நீங்க கொடுத்து வச்சவங்க. சரி அன்பரசி, நீங்க சொல்லுங்க. இந்த போட்டியில உங்களுக்கு கிடைச்ச வெற்றிய உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயமா நீங்க பாக்குறீங்க? என் வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியம்னு சொல்லணும்னா இதுதான் என்னோட லட்சியம்னு சொல்லலாம். இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அது மூலமா நம்ம இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்கிறது தான் என்னோட பல வருஷ கனவு. ஏன், அது ஒரு தவம்னே சொல்லலாம். இது என்னோட வெற்றின்னு சொல்லி ஃபுல் கிரெடிட்டையும் நான் எடுத்துக்கிட்டா அது அர்த்தமே இல்லை. இது என்னோட ஹஸ்பண்ட் விஸ்வா சாரும் என் குடும்பமும் என் கூட இல்லைன்னா இந்த வெற்றி நிச்சயமா எனக்கு சாத்தியமா இருக்காது. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு ஒரு பொண்ணோட வெற்றிக்கும் ஆணும் இருப்பாங்க. அப்படி என் வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் விஸ்வா சார் இருக்காரு. நான் ஜெயிச்சதுக்கு என்னோட உழைப்பும் திறமையும் தான் காரணம்னு ஃபுல் கிரெடிட்டையும் அவரு எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா அவரோட சப்போர்ட் இல்லாம என்னால இத கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன், இந்த போட்டியில கூட என்னால கலந்திருக்க முடியாது. அவருதான் என்னால முடியும்னு என்னை உத்வேகப்படுத்தி என்னை இந்த போட்டியில ஜெயிக்க வச்சாரு. உங்க எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்றேன். என்னோட ஹஸ்பண்ட் விஸ்வா சார் தான் என்னோட முதல் கோச். அவரு மூலமா ட்ரெயின் ஆகிதான் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அவர் இல்லைன்னா கண்டிப்பா இது எதுவுமே சாத்தியமா இருக்காது.
ஆஹா, இவங்க அம்மா கிட்ட இன்டர்வியூ எடுக்க போறேன்னு போய் அவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிடுமே. இப்போ என்ன பண்றது? அம்மா விருப்பம் இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்பரசி ரொம்ப கஷ்டப்படுவா. வந்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. விஸ்வா சார் உங்களோட ஃபர்ஸ்ட் கோச்னு சொல்றீங்க. உங்களோடது லவ் மேரேஜ் தானே? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, எங்களோடது லவ் மேரேஜ் தான். எங்களோட காதல எங்க வீட்ல சொன்ன உடனே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உடனே ஏத்துக்கிட்டாங்க. மேடம், நீங்க என்ன எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை தான் முக்கியமா நாங்க பேட்டி எடுக்கணும். ஆஹா, ராங்கான ஆள்கிட்ட மைக்கு நீட்டிட்டாங்களே. உங்க மருமகளோட கனவு தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் கனவுலாம் எதுக்கு? எல்லார் வீட்லயும் சொல்ற மாதிரி குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதும்னு அவங்கள வீட்டுக்குள்ளேயே முடக்கி போடாம அவங்கள சுதந்திரமா விட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த போட்டியில கலந்துக்க வச்சிருக்கீங்க. அவங்கள ஜெயிக்கவும் வச்சிருக்கீங்க. நீங்க தான் மேடம் கிரேட். நீங்க சொல்லுங்க, உங்களோட மருமகளோட வெற்றியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அன்பரசி என் மருமகன் உங்களுக்கெல்லாம் யார் சொன்னது? அன்பரசி என் மருமக கிடையாது. மம்மி, என்ன மேடம் சொல்றீங்க? அவ என் மக. அன்பரசி இந்த போட்டியில ஜெயிச்சத நான் என் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சதா தான் ஃபீல் பண்றேன். இன்னும் கேட்டீங்கன்னா என் மருமக இவளாலதான் இன்னைக்கு என் குடும்பமும் இவ்வளவு சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் இருக்கும். எங்களை அவ கௌரவப்படுத்திருக்கா. இதுக்கு மேல என்னங்க வேணும்? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு என் மருமக இந்த போட்டியில மட்டும்தான் ஜெயிச்சு என் குடும்பத்தை கௌரவப்படுத்தினதா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியில சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள்ல அவ எங்க குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திருக்கா. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி எல்லாம் தலை நிமிந்து பெருமையா நின்னுட்டு இருக்கேன்னா காரணம் என் மருமக தான். எங்களை மாதிரி மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா அன்பரசி மாதிரி ஒரு மருமக எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டியா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை விட மாமியார் மருமகளா இருந்தாலும் அம்மா பொண்ணு மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் வியப்பாவும் இருக்கு.
மேடம், உங்க அக்காவோட வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேடம், நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேணாம். ஏன்னா அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க. ஆமா தானே டார்லிங்? அவங்க கொஞ்சம் பயந்துருவாங்க, பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா? நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான். என் பொண்டாட்டிக்கு அவ அக்கானா உசுரு. அவ அக்காவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அளவு குத்துறன்னு வேண்டியிருக்கானா பாத்துக்கோங்களேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க வேல்யூவான டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க வரோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நாங்க Thank வரோம். you. ரொம்ப தேங்க்ஸ். அன்பரசே, இங்க பாரு, நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இவ்வளவு நாளா நான் உன்னை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. நம்ம குடும்பத்துக்காகவும் எங்களோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் கெட்டக்கூடாதுன்னு எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு போராடி இருக்கல்ல நீ. இது எதுவுமே தெரியாம நான் உனக்கு நிறைய வாட்டி கஷ்டம் கொடுத்திருக்கேன்ல. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவ்வளவு பண்ண உன்னை நான் புரிஞ்சுக்காம உன்னை வார்த்தையால கஷ்டப்படுத்தி என்கிட்ட இருந்து தள்ளி வச்சுட்டேன். ஷோ, என்னென்னவோ பண்ணி ஷோ, என்ன மன்னிச்சுடு ப்ளீஸ். அம்மா, என்னால நம்பவே முடியலம்மா. நான் இவங்க ஏதோ இன்டர்வியூ கேட்கறதுனால நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நினைச்சம்மா. ஆனா நீங்க உண்மையதான் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. மம்மி, உங்களுக்குள்ள எப்படி மம்மி திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம்? இட்ஸ் a medical miracle. என்னால நம்பவே முடியலையே. இந்த மாற்றத்துக்கு காரணம் நான் இல்ல, அன்பரசிதான். அதத்தான் என்னன்னு நீங்க சொல்லுங்களேன், இல்லன்னா தலையை வெச்சுரும் இப்ப எனக்கு. இத்தனை நாள் அவன் நம்ம குடும்பத்து மேல வச்சிருந்த அன்பையும் பாசத்தையும், அவன் நம்ம குடும்பத்துக்காக பண்ண தியாகத்தையும், எவ்வளவோ நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கா, அதை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்கு இப்பதான் எல்லாமே விளங்குச்சு. அவன் நம்ம ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாம நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கா. அத பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? என்ன சொல்ற பத்மா? அன்பர்ஸ் எப்படி சொல்றீங்க?
அப்போ சுபா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதா அன்பரசு இதெல்லாம் பண்ணிருக்கான். இது வெளியில யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிக்கணும்னு அவசரப்பட்டிருக்கான். நான் தான் தெரியாம அவன் மேல கோவப்பட்டிருக்கேன்.